கால்பந்தாட்ட வீரன் பீலே இலக்கு கம்பை நோக்கி பந்தை அடிக்கிறான். நடு திடல்ல இருந்து அடிக்கிறான். அது போய் என்ன செய்யுது, அந்த கம்பத்துல பட்டு அப்படி திரும்பி பீலே சொல்றான், இந்த கம்பம் 2 அங்குலம் நகர்ந்திருக்குது, சரியான அளவுல நடப்படலைங்கிறான். சண்டை போட்டு நிறுத்துறான் ஆட்டத்தை. உட்கார்ந்துருக்கான். அவனுக்கே தெரியாது. என்ன பண்ண, அளந்து பாடுறான். இந்த கம்பத்துக்கு இந்த கம்பத்துக்கு 2 அங்குலம் நகர்ந்துருக்குடா, சரியா இல்லடா. அளந்து பார்த்தார்கள், சரியாக 2 அங்குலம் விலகி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அது உள்ள போயிருச்சு, கோல் ஆயிருச்சு. கோல்னு அறிவிச்சிட்டான். ஏன்னா கம்பம் தப்பா நட்டு. நாங்க இனிமே அண்ணன் தம்பியா வாழ்ந்துக்கிறோம், தயவு செஞ்சு எங்களை விட்டுரு. அவன் இலக்கு தப்பு இல்ல, கோல்னு அறிவிச்ச உடனே மொத்த அரங்கமும் கைதட்டுது, பேட்டு வீரெல்லாம் கைதட்டுறான். அவன் ஓடி வந்து தரையில விழுந்து குபர விழுந்து முத்தமிட்டு அழுகிறான். அழுதுபடி மல்லாந்து இப்படி பாக்குறான். இது அது இல்ல, தரையில விழுந்து குப்பர விழுந்து முத்தமிட்டு அழுகிறான். அழுதுபடி மல்லாந்து இப்படி பாக்குறான். பார்க்கும்போது தான் தெரியுது அது உண்மை இல்ல, கனவு அப்படின்னு. ஏன்னா இது வரைக்கும் வரலாற்றுல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. என்னதான் கதையா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஃபுட்பால் கிரவுண்ட்ல, அதுவும் இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாம் நடக்கக்கூடிய ஃபுட்பால் கிரவுண்ட்ல ஒவ்வொரு மேட்சுக்கும் போஸ்ட் கம்பியை எடுத்து நட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வாட்டி நட்டினா அங்கே தானே கிடக்கும். அதுவும் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணா பரவாயில்ல, அவர் அடிச்சதுக்கு அப்புறம் தான் செக் பண்ணாரா 2 அங்குலம் லைட்டா தள்ளி இருக்கு, நம்ம சார்ட் கரெக்டா தான் இருக்குது, போஸ்ட் கம்பி தான் தள்ளி இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி அதை செக் பண்ணி பார்க்கும்போது 2 அங்குலம் தள்ளி இருந்துச்சான். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கான்னு நீங்க எங்க வேணாலும் போய் சர்ச் பண்ணி பாருங்க, அதுக்கான ஆதாரமே கிடையாது. ஏன்னா அந்த மேட்சை பார்த்த ஒரே ஆள் இவர் தான். சிரிக்கிறாரே.